பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமம் 17வது அதிகாரத்துல தேவன் மோசேயின் இடத்துல சொல்றாங்க, இஸ்ரவேல் வம்சத்துடைய ஒவ்வொரு பிரபுவின் இடத்துலயும் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அதுல அவங்களுடைய பேரை எழுத சொல்றாங்க. லேவியினுடைய கோல்ல மாத்திரம் ஆரோனுடைய பேர் எழுதி சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்க சொல்றாங்க. அதுல நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மோசேயின் இடத்துல சொல்றாங்க. மோசேயும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செய்யறாரு. மறுநாள் அவர் போய் பார்க்கும்போது அதுல ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே போல ஆரோனுடைய கோல் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அடையாளமாகும் பொருட்டு அது சாட்சி பெட்டிக்கு முன்பாகவே வைக்கப்பட்டதாம். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டார் என்றால் அவனுடைய வாழ்க்கையில அரிதான காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறாருங்க. எப்படி வெறுமையான ஒரு கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்கள் எல்லாம் கொடுத்ததோ அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையில கூட ஒன்றுக்குமே பயன்படாதவர்களா இருக்கலாம், வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தாருன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்கும்படியாக செய்வார். அது மட்டும் இல்லைங்க, சுற்றி இருக்கிற கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒருவனை தெரிந்தெடுத்தார் என்றால் அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து அவனை உயர்த்துகிறார் என்பதற்கான அடையாளமாக உங்களுடைய வாழ்க்கையை வைப்பாருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.